சரி கொஞ்சம் கையனிட்டு உப்பு காணும் நீங்கள் ரச்சியை பார்த்து கெஸ் பண்ணுங்க இந்த ரச்சியாக இருக்கு மாட்டேன் என்ன ஸ்பெஷல் என்ன எங்கள் அண்ணன் நாலாம் தடங்காங்க உண்மையாவே கல்யாணம் முடிஞ்ச கையோட எப்படி ஒரு 2 கிழமை 3 கிழமைக்கு ஃபுல்லாக ஒன்று கூடி கலகலப்பா கிளுகிழுப்பா இங்கே பாருங்க ஷாரோக்கா பாருங்க பார்த்தாலே விளங்கு உங்களுக்கு எவ்வளோ கலகலப்பா வந்து எல்லாரும் நானும் கவிதாச்சும் இங்கே இருக்கிற வேலையெல்லாம் விட்டுது உங்களுக்கு தெரியும் தானே இப்போ எவ்வளோ வேலை நடந்து கல்யாணத்துக்கு முன்னாடி அப்போ ஆட்களுக்கு காட் கொடுக்கணுமாண்டு வேலையில் நிப்பாட்டி போட்டு நாங்கள் போனோம் 2 பேரும் அப்படி கொண்டு போய் காட் கொடுத்துட்டு பார்த்தாலும் ஆட்கள் கல்யாணத்துக்கு வரலை நீ முதல்ல ஆட்டை பார்த்துருக்கியோ எப்படி ஆடு கத்துறது சொல்ல கதறது கதறா மாமா என்ன ரச்சி குழம்போ இல்லை ரச்சி பொரியலோ பொரியலும் இருக்குது குழம்பும் இருக்குது ஆனால் அனுஷியா கடை கொடுத்தாலும் நல்லா வர பேர் ரச்சி அது முக்கா சமைக்கும் குட்டியாக்கா வயலாம் பார்த்து கொண்டு இருக்கிறா சூப்பர்வைசர் பண்ணி கொண்டு சர்மியாக்கா சாப்பிடுவாங்களோ சமைக்க வரீங்களோ சமையல் முடிஞ்சுன்னு பார்க்க ஆட்டப்பாரு ஆடு கத்துக்கிட ஆடு ஏஞ்சல் ஆடு மாடு பிரிச்சு கொடுக்குறது இது நம்ம டாக்கள் பிரிச்சது நம்ம டாக்கள் பிரிச்சது ஆனா இறைச்சியல் வந்து இந்த ஆடு நம்மளே அடிச்சு சமைக்கிறாங்க வேற கடையில் வேண்டதுக்கும் அனைவருக்கும் வணக்கம். சொல்லங்களே நான் சொல்ல முன்னாடி யார் வந்து சொல்லிட்டு பேர் வந்து அவ்வளோ வணக்கம் என்றவாறு என்னால் பொறுக்கே கட்டமாக. நீங்கள் கடைசி வீடியோ தான் பார்த்துருப்பீங்க ப்ளாக் சேனல்லையோ வியூ சேனல்லையோ. நாங்கள் வந்து கல்யாண அப்டேட் தான் ஃபுல்லாக ப்ளாக் சேனலில் வந்து அண்ணாட கல்யாணம் தாண்டி ஃபுல் என்னென்ன சம்பவங்கள் நடந்ததோ அதையுமே ஃபுல்லாக வந்து படிப்படியாக நாங்கள் வந்து காட்டி கொண்டு வரோம், போட்டு கொண்டு வரோம். அதான் வீடியோ அப்லோட் பண்ணி கொண்டு இப்போ வியூ சேனல்லையே நாங்கள் எங்களை என்ன சொல்கிறது, இப்போ கல்யாணம் முடிஞ்சாலும் வந்து எங்களோட சொந்த வந்தவங்க எல்லோரும் சேர்ந்து தெரியாதோ கல்யாணம் முடிஞ்ச கையோட எப்படி ஒரு 2 கிழமை 3 கிழமைக்கு ஃபுல்லாக ஒன்று கூடி கலகலப்பாக கிளுகிழுப்பா இங்கே பாருங்க ஷாரோக்கா பாருங்க பார்த்தாலே விளங்கு உங்களுக்கு எவ்வளோ கலகலப்பாக வந்து எல்லாரும் வேலை செய்து கொண்டு இருக்கிறாங்கன்னு அந்த வகையில் எங்களோட கல்யாண வேலைகள் முடிந்த பிறகும் ஒன்றாக சேர்ந்து நல்ல பம்பலாக சந்தோஷமா இருக்குது. என்ன அவசரப்படாதீங்க பார்த்தீங்களா யூடியூப் சேனல் செய்கிறவங்க வந்து டப் பண்ணி விடுது கதை. அங்கே பாருங்க நீங்கள் ரச்சியை பார்த்து கெஸ் பண்ணுங்க இந்த ரச்சியாக இருக்கு மாட்டேன். என்ன பார்த்தீங்களோ ஆள் விடாது செல்லம் ஆள் வெடிதான் அவசரமானது. அதாவது என்ன சம்பவம்னு சொன்னால் எல்லாருமே கல்யாணம் முடிஞ்ச கையோட 4ஆம் சடங்குன்னு ஒரு சம்பிரதாயம் இருக்குல்ல. இன்றைக்கு தான் 4ஆம் சடங்கு. நாங்கள் என்ன பண்ணோம் இதுகளுக்கு 4ஆம் சடங்குன்னு நம்ம வைக்கல. என்ன நீங்கள் இல்லை தானே அதால் நாங்கள் என்ன நேற்று எங்களோட ரஜினியாக என்ன பண்ணோன்னு சொன்னால் எல்லாருமே மாடும் கோழியுமா சமைச்சு கொண்டு இருக்கிறாங்க. எப்படியாச்சும் வித்தியாசமாக ஒரு மட்டன் அட்டிப்பு போட்டு ஆளுந்த பண்ணிக்கிற நேற்று சுபாசனாவை கூட்டி கொண்டு போய் கொடியாமல் போனது. திடீர்னு முடிவு எடுத்தான் டக்குண்டு டப்பண்டு பார்த்து ஆள் வந்து எல்லாரும் ரச்சியெல்லாம் சரி வராது. எல்லாரும் மாடு இந்த பீஃபை தான் காய்ச்சி கொண்டாங்க கரைச்சி மாட்டை சமைச்சு சாப்பிடுவோம். அப்போ ஆள் ஒரு பிளான் போட்டு வித்தியாசமாக சமைப்போம்னு சொல்லி சுபாசனா கேட்டிக்கு ஆடங்க எடுக்கலாமோண்டு ஆளும் சரி தான் சுபாசனா ஆள் இதுகளில் ஆள் கொஞ்சம் அறிஞ்சாள் உலகம் தெரிஞ்சாள். அப்போ ஆக்கள் வந்தா எல்லாம் தெரியாதா எல்லாமே அறிஞ்சவங்க கொஞ்சம். இப்போ சுபாஷனா டப்புண்டு ஆளை கூட்டி கொண்டு ஆள் கொடியாக போனவங்க நேற்று மதியம் வலிக்கிட்டாங்க. நீ சாப்பிட்ட கையோடையா சாப்பிட்ட கையோடையோ இன்றைக்கு என்ன நடந்தாலும் நான் ஒரு ஆட்டை பிடிச்சி கொண்டு கட்டுறது தான் அப்படின்னு சொல்லி கொண்டு அவள் போன கையோடையே கொஞ்சம் தெரியாதா தேடி கேடி பார்த்து ஒரு நல்ல ஒரு ஆட்டா பிடிச்சி எடுத்து வந்துட்டாங்க. அதாவது செல்லாம் அந்த ஆட்டில் பெறுமதி 70,000 ரூபாய். ஆமாம் 70,000 ரூபாய். பார்த்து நீ ஆட்டு நேரில் நேராக வாக்கில் போட்டு அனுப்பிவிட்டாங்க. எப்படி ஆடு முக்காடு கிடா கிடா கிடா. அப்போ என்ன சொல்கிற மலட்டு கிடா இல்லை மலட்டு கிடா அது மலடான்னு சொன்னால் மரியாதைகள் குட்டி போடாமல் இருந்தால் மலடாண்டு வாங்க. இது கிடா
இப்போ கிடாவை இன்னொரு வசனம் சொல்கிறோம்ல கிடாவுக்கு நிறைய பேரெல்லாம் சொல்லுவாங்க, அதில் எது சொல்லிக்கொள்கிறேன், எதையாவது சூஸ் பண்ணிக்கொள்ளுங்க. அப்போ நல்ல ஒரு கிடா ஒன்று பிடிச்சி கொண்டு வந்தாங்க. கிடாவுக்கு 4 காலோ 6 காலோ என்ன கிடாக்கு கிடாக்கு இவனுங்கள் அதாவது இன்றைக்கு கட்ட தம்பி பார்த்தீங்கன்னு சொன்னால், அதாவது குட்டி தம்பி கட்ட தம்பி சொன்னால் ஏசுறவங்க குட்டி தம்பி. அப்போ அவனுக்கு மின்னக்கட்டு போய் நானும் கவிதாச்சும் இங்கே இருக்கிற வேலையெல்லாம் விட்டுது. உங்களுக்கு தெரியும் தானே இப்போ எவ்வளோ வேலை நடந்து கல்யாணத்துக்கு முன்னாடி வந்து. அப்போ ஆட்களுக்கு காட் கொடுக்கணுமோண்டு வேலையில் நிப்பாட்டி போட்டு நாங்கள் போனோம் 2 பேரும். அப்படி கொண்டு போய் காட் கொடுத்துட்டு பார்த்தாலும் ஆட்கள் கல்யாணத்துக்கு வரலை. என்ன சம்பவம் ஓடுச்சுன்னா ஆளுக்கு எச்சாமா படிப்புல வீரன் கேளியர்கள் சொல்லி பார்ப்பான். அப்போ என்ன சாப்பிட்டியா நீ இப்படி இங்கே வந்து? என்னென்ன சாப்பிட்ட நீ? கவிதாசோட தம்பியோ? கவிதாஸ் மாமா பலகாரங்கள். அப்போ எவனும் ஒரே புடி ஒன்று குடிச்சு கொண்டு நிற்கான் விடியத்திலே. வயிற்ற பார்த்தா அவளை காலம் கொஞ்சம் வீங்கி இருக்குண்டேக்கு வீங்கி கிடாக்கு. சரி இவனுக்கு ஆட்டு கிடாக்கு காலண்டா 4 6 பெண் நாட்டுக்கு 4 கால், அதே மாதிரி ஆண் நாட்டுக்கும் 4 கால். கிடாவுக்கு எத்தனை கால்? ஓ கிடா ஆட்டுக்கு எத்தனை கால்? பெண் நாட்டுக்கு 4 கால், அதே மாதிரி ஆண் நாட்டுக்கு 4 கால். கிடா ஆட்டுக்கு எத்தனை கால்? உங்களோட சங்கட பக்கம் 4 கால். அப்படி இல்லடா, பெண் நாட்டுக்கு 4 கால், அதே மாதிரி ஆண் பெண்ணன் இருக்குல்லோ, அதே மாதிரி ஆண் நாட்டுக்கு 4 கால். கிடா ஆட்டுக்கு எத்தனை கால்? நீ முதல்ல ஆட்டை பார்த்துருக்கியோ? எப்படி ஆடு கத்துறது சொல்ல? கதறது அப்ப 6 தலைமையில் சாப்பாடு நடக்கட்டா ஆக்கல்ற குட்டியாக்காட தலைமையில் இன்றைக்கு சாப்பாடு நடக்குது. ஆள் வந்து ஒரு முடிவு திடமான முடிவு ஒன்று எடுத்துட்டு சனிக்கிழமையில வந்துருக்கு. சனியானே சனி இவன் வந்த வீட்டெல்லாம் போய் ஏறி பார்த்துனே மேல உள்ள ஏறி பார்த்துட்டியா? ஏய் ஊத்த கிளறகு எங்கே போட்டு வந்துட்டு எனக்கு. இப்போ அங்கால பார்த்தீங்கன்னா சம்பவங்கள் நடந்து கொண்டு இருக்குது. என்ன எல்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. நீ அங்கே தெரிஞ்சனே நீ ஸ்டார்ட் ஆகிட்டாங்க. அதாவது இன்றைக்கு நாங்கள் கிடா குழம்பு, இன்றைக்கு ஒரு புடி கிடா குழம்பு கத்தரிக்காய் கிடா குழம்பு கத்தரிக்காய் சொல்லும். சரி, அதை விட அந்த குடல் கறியோட கத்தரிக்காய் போட்டு செய்வாங்க. அது இன்றைக்கு இல்லை, குடல் முக்கா இருக்கும். குடல் கழுவக்குள்ள அப்போ அடிக்கு மனம் கேளாது. செல்ல வேண்டாம். குடல் கறி சாப்பிட நிப்பியோ இல்லை இங்கே போறியா நீ வெளியில் எங்கேயும்? நான் நிப்பேன் தான் எங்க வெளியில போறேன். ஓகே, இப்போ எங்கேயாவது ரஜியை பார்த்துட்டு என்ன சம்பவம் நடக்க வேண்டும் பார்த்துட்டு வாரு. இல்லை உங்க சாமான் அது கொண்டு விட்டாங்க. பாப்போம் வா சுக்கிலண்டு ஆடு இங்கே மாமா செய்கிறார். சொன்னீங்களே விளங்கிட்டு. மாமா என்ன ரச்சி குழம்போ இல்லை ரச்சி பொரியலோ? பொரியலும் இருக்குது குழம்பும் இருக்குது. என்ன நேற்றைய நடியோ இல்லை இவரே வித்தியாசமாகும். ஆனால் இருவர் இந்த ரச்சி கறி நல்லா இருந்தது. என்ன செல்லம் என்ன கடைசியில் கொஞ்சம் சாமான் காணா போட்டு கொடுத்துருக்கலாம். உண்மையாக நான் அதுமாங்க வெளியில் நீ கேட்கலாம் இவங்க சமைக்கிறான்னு காட்டுறது தான் இல்லை. இருந்தாலும் வளர்ந்து நேற்று அசத்தி விட்டார். சரிம்மா பிறந்த நாள் சமையல் அவ்வளோ ஆக்களுக்கு ஆக்கள் முடிவு எடுத்துட்டாடு இந்த வரக்குள்ள சொல்லிட்டு சும்மா நோமல ஆக்கள் பேர் கேட்கலாம் கதை ஆக்கள் பேர் நான் யோசிச்சேன்னா ஆக்களையும் பிடிக்கல இந்த தான் செய்வேன் நிற்கிறேன் செய்வாரோன்னு உண்மையாக நான் யோசித்தேன். ஆள் குறிப்பிட்ட டைமில் டக்கண்டு இல்லாத முடிச்சு விட்டுது. ஆளுக்கு கொஞ்சம் விஷயங்கள் விளங்கும். என்னென்ன கட்டம் ஸ்டார்ட் பண்ணுற என்னென்ன முடிக்கலாம் வேண்டு. அப்போ அங்கால போவோம். ஆக்கள் ரச்சியில் கழித்தோம் சரியில்லை. ஆக்கள் சார்வாக வைக்கப்படுறா கூட. கொண்டாடுவான் கழிவுன ரச்சியாக கொண்டு வரட்டாம்.
என்ன பிரச்சனை எலும்புவா இவன் வந்து ஆக்களுக்கு ஆக்கள் தாங்கள் போட்டியான சமையல் மசிப்பமோ இல்லாட்டி அப்படியே சிப்பமோ உண்டு சரியான இடத்த நீங்க இருப்பார் இப்போ பாரு கிண்டல இது என்ன ஆட்டு டெவலோ டபல் டபல் டெவல் அனுஷியா கடை கொடுத்தாலும் நல்லா வர பேர் ரஜ்ஜி அது முக்கா சமைக்கும் கண்டிப்பா கண்டிப்பா என்ன வேற வேற சமைக்க போறீங்களோ இல்ல அரிசியா மாத்திரம் கொண்டு அப்படி இல்ல ஆளக்காட்டம் ஆளுக்கு வரப்போறேன் இதான் வரப்போறேன் முடிச்சுட்டு வரப்போறேன் அவசரப்படாது ஃப்ரிட்ஜில் அடிபடியில் வந்து முடியும் வீஜ் இப்போ எங்கட ரஜினியாக்கா விட்டு கொடுக்குற ஆள் இல்லை பிரான்ஸில் நிறைய ஓர்டர்கள் எடுத்து கடைகளுக்கு சாப்பாடு கொடுத்து பிறகு கல்யாண வீடுகள் இது தெரியாத செல்லம் பச்சை மிளகாய் கடைசியில் விடுவாங்க இங்கே சில காட்டு ஏன்னா பச்சை மிளகாய் ஸ்டாண்டில் விட பச்சை மிளகாய் இதை கரைச்சிட வேண்டி கடைசியில் விட போகிறாங்க இது இப்படித்தான் என்ன சொல்கிறேன் இப்போ இடத்துக்கு ஏற்ற மாதிரி சொல் வசனங்கள் வித்தியாசப்படுற மாதிரி சமையலும் வித்தியாசப்படும் தான் அது வழக்கம் தான் என்ன குழம்பு என்ன இப்போ என்ன 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 சாமான் வரப்போ எவ்வளோ தானே வரப்போகுது கறி அப்போ இப்போ கல்லுன ரச்சியே முதல்ல போட்டுட்டீங்க அப்போ அதை திருப்பி கொட்டுனா டைமிங் மிஸ் ஆக போகுது இது அவிஞ்சினா அது அவியா விட்டா படம் முடிஞ்சு அது கலந்து சப்பம் நீ யார் ஆசைப்பட்டாலும் இந்த முடிவெடுத்து ஆடு கிடா ஒன்று அடிக்கணும்னு இப்படி டப்போடு சொல்லாதீங்க அப்புறம் ஆடு உரிக்கம் வரலண்ணா அது எல்லாம் கொடுத்துட்டான் குடு அங்கே தொங்கல்ல ரச்சிப்பா கழுவப்படுது அவசரப்படாதீங்க அப்புறம் என்ன ரச்சி கறியும் பருப்பு வெள்ளக்கறி முட்டை என்னடாப்பா அது ரச்சி கும்பம் இப்போ என்ன போயாரும் அந்த ஆடு கல்பினியல்லோ என்ன பேய்ப்பாடியா கிடையாது பாத்தியா என்ன நீ என்ன பேய்ப்பாடி விட்டு கொண்டு இருக்கியா என்ன பாடி ஆடு சாப்பிடல நீ அப்புறம் ஆடுக்கு ஆடு வாங்கணும் ஆளுக்கு வந்து குளிர் பிடிக்காது என்ன எல்லாம் சாப்பிடுவோம் நாங்கள் ஆள் வந்து அடிக்க அரைச்ச வண்டி கிட்டி மாடு கோழி கொக்கு எல்லாம் ஒன்றுமே கழிவில்லை எது ரஜி ஆனால் அதுக்கு தான் இந்த மெல்லிய எரிப்பில் வச்சுக்கலாம் மெத்தனையும் கொண்டு வந்து கொட்டுறதுக்காக ஆனால் இந்த அடுப்பு வந்தாலே எவ்வளோ ஷோ கொண்டு வந்து இதெல்லாம் பிறகு அடுப்பு போட்டால் புக்கோடு ஊதி கொண்டு இருக்க வேண்டியது ஊதி கொண்டு இருக்கணும் நீங்கள் அதெல்லாம் கறி பிடிச்சி பிறகு ஃபுல்லாக சாம்பல் அடிக்கும் எல்லாம் சாம்பல் அடிக்கும் நான் சித்தப்பார் முடலாம் போட்டால் செய்வார் நாள் நாள் இல்லை வேலை சித்தப்பா செஞ்சு இதை பார்த்தா ஷாரோகா சண்டை ஓடிக்கா சும்மா என்னையும் வந்து மிஸ் ஆயிதான் ஒன்றும் செய்யல அது கதை போயிட்டு என்ன பிரச்சனை அங்கே வறுத்து கொண்டு சாந்தினியாக வீடியோ கால் எடுக்கிறான் ஆறு எனக்கு விடிய விடிய அப்போ என்ன பிரச்சனை கேட்டோம் அப்போ சத்தம் இருக்கணும்ப்பா வா சாப்பிடுவோம்ட்டான் சத்தம் வா சாப்பிடுவோம் சாப்பிடுவோம் வந்து சாப்பிட்டு போக மாட்டேன் நான் அதுக்கு அந்த ஒரு விஷயத்துக்கு அதை கொஞ்சம் மறந்துட்டேன் இது ரஜ்ஜி காய்ச்சலன்பா சாப்பிடுவோம் கொண்டு கேட்டு போயிருப்பேன் சத்தம் பறக்கிறன்பா சாப்பிடுவோம் மாட்டேன் நான் அதுக்கு போவேன் சத்தம் நான் சாப்பிடுவேன் சத்தம் சாப்பிடுவோம் இல்லையா நானும் சாப்பிடுவோம்ல ஆனால் நிறைய வாட்டி எனக்கு அது சாப்பிட்டு பழக்கம் இல்லாத அந்த புதுசாக சாப்பிட ஒரு டேஸ்ட் அந்த ஒரு செட் ஆகுது எனக்கு அது ஓ உள்ள பயந்துடாது உள்ள பயந்து கூடாது கணக்கான படி அப்பட குட்டியாக இதெல்லாம் பார்த்து கொண்டு இருக்கிறா சூப்பர்வைசர் பண்ணி கொண்டு எப்படி இருக்காங்க நேரில் பார்த்து சூப்பர் சூப்பர் குட்டியக்கா சூப்பர் அம்மா குட்டியக்கா தான் ஆனால் யூனிவர்சிட்டி அவன் விளையாடிட்டான் படிப்பாங்க கேம்பஸ் யூனிவர்சிட்டி ஆகும் கிராஜுவேட்
எது மற்றது அவனுக்காகவே போகணும் ஐயா. ஓ ஓ அவன் அப்பிள் ஜூஸ் குடிக்கிறார். தம்பி அப்பிள் ஜூஸ் உங்களுக்கு என்ன மாடு வேணுமோ ஆடு வேணுமோ? உங்களுக்கு என்ன வேணும்? அம்பாவா இல்லை உம்பாவோ? எதிராக வேணும். பொண்ணுக்கு என்ன வேணும்? அம்பாவோ உம்பாவோ? அம்படு தெரியாது. அவனுக்கு ஒரு முட்டையை கொடுத்தா காணும், சாப்பிட்டு இருப்பான். கவிதாசை பாருங்க இவ்வளோ களைப்பட வந்துட்டு இருக்காரு. பார்க்கவே கலப்பாண்டு. பிறகு அவன் இரவு படுக்க லேட் ஆயிடுச்சு. உண்மையாகும் இருநூறுவா சில கதையை கேளா கொஞ்சம் ஒரு நாடு வரேன். எங்க கிடக்காது 200 கோடி. அப்போ 200 கோடி நான் 2 கோடி யாழ்ப்பாணம் சும்மா நடக்காம 3-4 கோடிக்கு சாமான் இல்லை. அவங்களுக்கு எல்லாம் ஒரு ஒன்றும் காய்க்கிறது ஏண்டா டவுனுக்குள்ள வில்லை தான் ஒன்றும் செய்யலை. ஏண்டா மெயின் டவுன் இல்லை யாழ்ப்பாணம். இப்போ அதால் மொக்குவில போய் இப்போ இந்த டவுனே இப்போ மொக்குவில அனுபவம் வந்து இல்லையா? அது மொக்குவில போகும் வந்தாலும் அது 200 கோடி இல்லைடா. ஏன்னா அவ்வளோ வருமானம் தானே, ஒரு கடன் அடிச்சா வந்துருந்தானே காசு. அதுக்கு தானே டிமாண்ட். ஓ ஒன்றி செஞ்சு விளையில ஏன் முட்டை அவிச்சிட்டோ? பிறகு எல்லாம் வீடு பாக்கடியே என்னடா சர்மியாக்கா சாப்பிடுவாங்களோ சமைக்க வாரீங்களோ? சமையல் முடிஞ்சிடன்னு பார்க்கவும். ஆனால் சமையல் முடியல. சமையல் முடியல. எங்களுக்கு இறைச்சி காய்ச்சி போடுங்க. ஆட்டு வச்சு உங்களுக்கு புரியுமா? மாடு சமைக்காங்க. நீ ஆடு சாப்பிடாங்க. அப்போ மாடு மாடு வாங்க. அப்போ இதில் இடைக்கடை வேலையை செய்யுங்களா? அப்போ அவளுக்கு சந்தோஷமாக இருக்கும். அந்த அகப்பிய வண்டி ஆடுங்க இருக்கா. அப்புறம் நாளைய கதை வரும் வந்துட்டு ஒரு வேலை செய்ய போயிட்டு வருமா இல்லையா சொல்லும்? கண்டிப்பாக வரும். ஓகே அதுதான் குறிப்பிட்ட ஆக்கள் சமைச்சா தான் உண்மையான டேஸ்ட் அறியலாம். என்ன அடிக்கடி குடிச்சு பார்க்கலாம். எப்படி தண்ணி 4 வீரனாலும் 4 விதமா இருக்கும். 2 மிஷானா கொஞ்சம் போடுண்டா போட்டு கூட படம் முடிஞ்சாது. ஆனா என்னடா தராங்க கூட போறது ஒரு ஆள்ற தலைமையில நடந்தா என்ன புல வந்தாலும் அவரோட புலங்கோ அதனால சமாளிச்சு வரலாம். இதுண்டா பயம் இல்ல. ஆட்டப்பாரு ஆடு கத்துடா ஆடு. என்ன உப்பு போடுற போடாதான் உப்புமா இருக்கு போல. உள்ள கரைக்கும் இந்த உப்பு காணும். உனக்கு உப்பு காணி புரியுமா போடலாம். படம் முடிஞ்சது எல்லாம் களைப்பா இருக்குது. பிடிச்சனால அது இந்த குழம்பு கொஞ்சம் அள்ளி குடிப்பா நாடி. ஆனால் கடைஞ்சி வாய் எல்லாம் மெல்லுவோம். நாங்கள் அதை மூடுறாங்க பெட்டியெல்லாம் தெரிஞ்சு. என்னப்பா ஒன்றுப்பா முடிச்சுக்கங்க. பா பா விடாங்கல்ல என்ன சொல்ல வரீங்க? இதை பிரச்சிக்கை இருக்கோன்று பார்ப்போம். நான் நினைக்கல இருக்கிற மாதிரி தெரியல. பிரச்சிக்கை இல்லாட்டி மேல் பிரச்சிக்கை இருக்கும். ஆனால் மேலுக்கு போயிடலாம். பார்த்து குடிக்கலாம். பாத்தீங்களா சம்பவத்தை பாத்தீங்களா? சம்பவம் தனிப்படம் கிடக்குது. அப்பா என்ன எடுக்கல போயில அதான் கிடக்கு சாமான். எங்க போறீங்க? தண்ணி குடிக்க முத்துறீங்க. எல்லாம் குடிச்சேலோ அவனு ஒரு கொஞ்சம் என்ன காஞ்சாமி இது சோடா குடிச்சா அது நீ சாப்பிடு.
யோகர் கொஞ்சம் கூடாது வேண்டாம் கொஞ்சம் கொஞ்சம் குடிக்க இந்த உடம்பு வச்சு சும்மா குடிக்காது போனாங்க உண்டை ஓடி கொஞ்சம் கேக் சாப்பிடு யார் ஆள் சொல்லி கொஞ்ச நாளா ஆள் தான் சொல்றடாப்பா சோடா குடிக்க நான் குடிப்பேன் உப்பு ஆள் மோசமாயிருக்கு உப்பு புளி எல்லாம் கைதான் அடியா ஆள் படுமோசம் அது மோசம் சில முடியாத அதுல ஜனம் இருக்கு என்ன பிரச்சனை டேய் நீ சும்மா இருக்க மாட்டா நீ இவன் மேல கட்டிட்டா நான் கம்பில் ஏறிட்டு எல்லாம் ஒரே கலாலப்பா இருக்கிறாள் இவங்க பவுஸ் எடுத்துட்டு இடக்கட்டத அளவு கூட தோடுறோம் அதுக்குள்ளே என்ன பகுதி அதுக்குள்ளே இருக்கா உயர்னியாமா பாரு தொட்டு பாரு என்னது கிட்ட பாரு இல்லை இல்லை இருட்டுன்னா தானே தெரியும் அது சரி ரைட்டாக போகிறோம் எல்லாம் இல்லை பாடு ரைட் போடு அது அட்டே இது குட்டி தம்பி கிட்டு ஒரு யாருடைய சாமான் இது கீழே கூட படிச்சு போயிரு நல்லா கிடையாது விழாது விழாது கண்ணாடி இதே வெளியே எடுத்து பட்டிக்கலாம் வந்து முந்தி இப்படி தான் அந்த பெட்ரோல் நாச்சுக்கு வேணும் கண்ணாடி பிளேன் இல்லை பிளேன் கண்ணாடி மாதிரி அதே மாதிரி தான் கிடக்கு பார்த்தேன் ஓப்பன் அதை சொல்கிறேன் ஓப்பன் ஒவ்வொன்று இது ஐயா வேண்டாம் அப்புறம் நீங்கள் யாரும் மாறி விழுத்துட்டு நீங்கள் சாட்டி கொண்டு இருப்பீங்க அம்மாவோட உடச்சு அதெல்லாம் பெரிய பிரச்சனை வரும் கட்டாயங்க உண்மை கூட மூளை வச்சுட்டா படம் முடிஞ்சு கண்டிப்பாக உண்மை சரியோ ஓ தருவன் சாப்பாடு அப்படியே பேருந்து தொடருவாங்க கடுமைக்கிறாங்க சத்தமாக இருக்கு சார் சரி வராது ஓ நிப்பாடு அப்போ சுகு நீ கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிற தொடருவோமா ஓ செல்லக்கிளி பா சமைச்சு முடிஞ்சு நீ படுக்கா போய் பார்த்தியா ஒரு அக்கறை இல்லாமல் அங்கே அரைத்தாச்சி முடிஞ்சு ரச்சிக்காரி எனக்கு இங்கே உடுப்பு காய போட்டாலும் காக்கையா குந்தினா பயம் பா ஐயோ அறிவந்திர திருச்சல இது என்ன செல்ல கொஞ்சம் ஐயனட்டு பேக்க பைப்பாடு முடி நெடிய பார்த்து ரைட் உப்பு காணும் யாரு சர்மியாக்கா கடைசியாக தான் கடைசியாக சாப்பிடுவோம் விசேஷம் பண்ண போடுவோம் சொல்லாத குரு உப்பு கணக்கு புளிய விட சரியா ஏதோ ஒரு மிஸ் ஆகுதானே இது என்ன அந்த ஈரல் என்ன என்ன நீங்கள் என்ன வேறு போட்டே உங்களை கட்டினது இல்லை நீங்கள் சாப்பிட கட்டி வச்சுது பேக் டீ கூட முட்டோடைக்கு காலக்காமல் எவ்வளோ கஷ்டமான வேலை செஞ்சு செல்லம் இதோட கவலை என்ன கவலை தட்டை தனியாக இருந்தேன் என்ன ஆமாம் உடனே என்ன முட்டை உடச்சி கொடுக்கீங்களா உப்பு காணும் சரி காணும் இதே சரி வராது உப்பு காணும் போட்டுறாது என்ன என்ன முடியும் அனுஷாக்கா புளி விட சரி புளி விட உங்களை சாப்பிட்டு கொண்டு இருக்காங்க அதனால சர்மிகா பாருங்க சூட் பண்ணி கொண்டு இருக்காங்க மிஸ்ஸஸ் சாப்பிட்ற போடுது அவங்க சூட் பண்ணாமல் அப்படியே சூட் பண்ணுவாங்க அவ வந்து மனுஷனாரில் அக்கறலாமல இருக்கா இல்லை நீ புளிய கொண்டு விடுறா நீ பெத்த பாயத்தில் கொண்டு விடலாம் கட்டியாச்சா பால் இங்கே இருக்கும் சர்மியாக்கா பாருங்க உங்களை முகத்தை பார்க்கல எனக்கு ஆள் வீடியோ பண்ண வீடியோ எடுத்துக்கொண்டு இல்லைப்பா இதில் உடனே சாப்பாடு விட சொல்லியா இல்லை போடுங்க சாப்பிடுங்க எங்களுக்கு என்ன இப்போ போட்டு தரப்படுறீங்களா இல்லை ரக்கின பிறகு போட்டு தரப்படுறீங்களோ புளிய விடுங்க பிஸ்கியோ எல்லாம் நீங்கள் பிஸ்கி அடிக்கிறோம் வைன் அடிக்கிறோம் பிஸ்கி வைன் நீங்கள் எனக்கு ஓகே இது பீஃபோ பீஃப் என்ன டேவலா இல்லை அதுவும் கறி தானோ சென்னை கறி என்ன
ஏதாவது கொஞ்சம் வித்தியாசமாக செஞ்சுக்கலாம். இது வந்து கோழி, ஆடு, இது மாடு. அப்போ புளிய விடுங்க, புளிய விட்டு கொடுக்கலாம். சார்வாக்கா பாருங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு கொண்டு எங்களுடைய மக்களுக்கு சாப்பாடை வந்து பறிந்து கொண்டிருக்கிறாங்க. ஆக்டிவ் ஸ்போர்ட் குபினா உடைக்க போகுது, முட்டை ஆள் உடைக்க போகுது. தண்ணி போட்டு விடாங்க. ஆள் உள்ள காய்ச்சிட்டு இருந்த குபின்னா ஆள் தண்ணி உடைக்கி கவலையாக நான் வார வழி உடைக்கிறேன். ஓ அதான் ஆள் வழி வந்தது. ஆள் வீடியோ எடுத்துக்கொண்டு இருந்தால் சுல்தானு கொஞ்சம் உடம்பு சரியில்லை, ஆள் தூங்கி கொண்டிருக்கு. ஏன் சாப்பிடலாம் தானே? இல்லை நிறைய சாப்பிடலாம். ஏஞ்சலுக்கா ஏன் ஏஞ்சல் ஆடு மாடு பிரித்து கொடுக்குறேன்? அதுதான் அப்ப எல்லாம் ஒன்று தான். அப்போ ஒருத்தரும் சாப்பிடக்கூடாது. இது நம்ம ஆக்கள் பிரிச்சது. நம்ம ஆக்கள் பிரிச்சது. போகட்டும் விடாத அடி அவளுக்கு போட்டு காக்காயில் அடிக்கடி கவனிக்க வேண்டாம். டீச்சி விட்டு செல்லம் நீ சாப்பிட ரஜ்ஜன்னு சொல்லு. ஓகேவா? உங்களே அழுதாய் நின்று பார், சரியான முறை நடக்குது பார். நடக்குதாண்டோ அது புளி விடாம எல்லாம் கண்டிப்பா குழம்பு உண்மையா ரீருமோ துதால இருக்கிறதுக்கு இல்லையோ குழம்பு பிள்ளைகள் கண்டபடி முட்டை உடைக்காத எல்லாரும். மோனிகா சாப்பிடு, ஆட்ரஜ் மாட்ரஜ் இல்லாம் புளி என்ன கடைசியில் விடுறது? ஏன் புளியாக ஊத்து போட்டுட்டு குப்பா வந்து சாப்பிட்டு போயிருக்கேன். கவனம் கவனம் தேசிக்கா உருளு சடம்புரலு அது கடைசி கட்டம் தானே. வெயிட்டா இருக்கோ மிஸ்டர் சுமன்? சாப்பாடு என்ன சாப்பாடு சமைக்கல பார்த்து நீ போய் சாப்பிட்டு பார்க்குறேன். டேஸ்ட்டு சொல்லு. சூப்பர் டிஷ் ஒரு வார்த்தையால் முடிக்காது. கிடா இறைச்சி மட்டன் விட கிடா இறைச்சிக்கு வந்து அனிஷாதான் தலைமை வாங்கின ஆள் மேக்கிங். ஆனால் அப்போது ஒரு விஷயம் என்னென்னு சொன்னால் அந்த கரைகளுக்கு உப்பு புளியை கொஞ்சம் கவனிப்பான். உண்மை. ஆனால் அப்படி தான் உப்பு புளியை விட்டுருக்குறாங்க கணக்காதுங்க. சோறு உப்பு போட்டு எல்லாத்துக்கும் உப்புகள் போட்டால் சிக்கா எல்லாம் கணக்காக இருக்கு. இப்போ பரவாயில்ல காடு மூடலாக வரண்டாம் அவி இப்படி விட்டா சிக்கல். இப்படி விட்டா சிக்கல். சித்தப்பாடு சொல்லதாங்கடா 2 உடுக்க சொல்லி மின்மகதால் இதுண்ட என்ன ஸ்பெஷல் என்ன இன்றைக்கு அண்ணன் 4ஆம் சடங்காங்க. உண்மையாவே எனக்கு
கல்யாணம் முடிச்சு 4 நாள் ஆமாம் தான் கவனிப்பை பாருண்டா என்ன என்ன பதிக்காட்டியும் ஒருக்கா கொடுத்தெடுக்கணும் போய் கிடக்கு பாத்தியா கொடுத்து அதெல்லாம் சாப்பிடுறோம். அப்பாவுக்கு சரியாவே இருக்குது. வேறு இப்பதான் ஸ்டார்ட் ஆகுறேன். அப்போ என்னடாக்கா பிரச்சனை சாப்பாடு நானும் மாமா முண்டா சாப்பிடுறோம், வெயிட் பண்றோம். அப்பாக்கா இதாக இருக்கு இங்கெல்லாம் இருக்கு சோறு அதே மாதிரி கொஞ்சம் போட்டு கறி கொஞ்சம் மட்டும் தான் ஓ அப்புறம் விஷயம் தெரியும் என்னதுக்கு கண்டு ஆனால் தெரியாது அம்மையா அப்பா தெரியும் அப்பா ஆனால் உண்மையாக இறைச்சியல் வந்து இந்த ஆடு நம்மளே அடித்து சமைக்கிறோம் வேற கடையில் வேண்டதுக்கும் ஆ உண்மையா என்ன சித்தப்பாப்பா குடல்கள் மண்டையிலன்னு கொத்தி பிரிப்பார் இப்போ அங்கே ரெடி பண்ணி கொண்டு இருக்காரு குடல்கள் மண்டையிலன்னு கொத்தி பிரிச்செடுக்கும் ஆள் ஹைவேயா உண்மையாவே இதாவது ஓட போகுது நம்ம ஹைவே இல்லைடா பைரவு நம்ம பிள்ளைச்சி வந்தா வர ரெண்ட செல்லண்டா அவன் உண்மையா என்னில ஒரு பாஷக்காரன் தான் தெத்து பல்லன்ற காட்டுறான்டா அவன் அம்மானே பகடிக்கு இல்லை தெத்து பல்லாளன்ட்டு காட்டுறான்டா பகடிக்கு சொல்லலைண்ணா இதுக்குள்ளே சோடா முடிஞ்சோ அப்பாவுக்கு என்ன போடுவோம்? சோறு மனம் கறி மாத்திரம் கறி மாடு. அரே அப்படி தனியாக கொடுக்கல நானே போட்டு கொண்டு வந்தேன். அது கூட நீங்கள் போட்டுடா ஷாருக்கோட கவனிப்பை பார்த்து குழம்பே கொஞ்சம் படி அப்பாங்கம்மா அப்பாங்க சரி அப்பாடு தானே தெரியாது சமைச்சு முடிஞ்சு அதுதான் ஒரு சாப்பாடு இல்லை முடிஞ்சா போய் நாங்கள் கவனி நாங்கள போய் அவனை கட்டி விழுத்துடுறேன் நல்ல வடிவாக பார்க்குறேன் நாங்கள் வாடா சாப்பாடு பிடிச்சிக்கொண்டு சாப்பாடு பிடிச்சி இல்லை அதுக்குள்ள அவருக்கு சாலை நீசன் சேர்ப்புங்களாக்க ஓ ஏரியா உண்டு தானே எத்தனை முடியா அப்படி 2 மூணு புரியாப்பா நல்லா சாப்பிடு அவனா தான் அது அந்த அவன் தம்பி தண்ணி எடுக்க அக்காவுக்கு என்ன தருவோம்? அண்ணா சாப்பிட்டாரு சாப்பிட்ட இதான் இல்லை சாப்பிடா அவளை பவியங்க சாப்பிட்டா ஆ சரி அப்போ என்ன சரியோ வேற ஆ இன்னி நாள் சம்பவங்கள் இப்படியே போய் 4 சடம் கூட முடிச்சு சாப்பிடல ஓகே வாங்க முடிச்சுக்கோங்க இப்போ ஒரு நாளைக்கு வீட்டில் சந்திக்கலாம் நாளைக்கு என்ன கிடாமோ இல்லை மாவட்ட கிடாட பார்த்து நாளைக்கு யோசிப்போம் அப்போ நாளைக்கு நம்பல் ஒரே ரத்தியாக இருக்கு அது நீ அப்படி சொல்றது இல்லை ஆமாம் கறி கொடுக்கணும். அப்போ சந்தோஷம் பாய்